இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் நீங்க யாரை பார்க்கணும்? சார் இங்க விஷால் அண்ட் ஸ்ரீஜானி யாரா வந்தாங்களா? இல்லையே, அப்படி யாரும் வரலையே. என்ன ராகவ்? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். வர்ஷினி, அடுத்த ஆஃபீஸ் போய் பார்க்கலாம். சரி. மாப்பிள்ளை எங்கம்மா? வந்துட்டு இருக்கார் சார். சார், ஹலோ சார். சார், இந்த போட்டோல இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு காலையில இங்க வந்தாங்களா? தெரியலையாம்மா. சார் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இல்லம்மா, இங்க வரலம்மா. சரி. விஷால், நான் உன்னை லவ் பண்ண காலத்திலே நீ கழுத்துல கட்டணுங்கிறதுக்காக நானே ஒரு தாலியை வாங்கி வச்சிருந்தேன். அது என் ஹேண்ட்பேக்ல தான் இருக்கு. அதை கொடுக்கறேன், நீ என் கழுத்துல கட்டிடுறியா விஷால்? என்ன சொல்ற ஸ்ரீஜா? ஹேண்ட்பேக்ல தாலி வச்சிருக்கே? எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்ததுனால இந்த தாலி என் பேக்லயே இருக்கு. இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இந்த தாலியை கட்டு. அப்படியா? ஆமா விஷால், தைரியமா கட்டு. உங்க அண்ணா கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நிம்மதியா சந்தோஷமா உங்க அண்ணன் கல்யாணம் முடியற வரைக்கும் நான் காத்திருக்கேன். சரி, நான் கட்டுறேன். தேங்க்ஸ் விஷால். ஒரு நிமிஷம், முதல்ல மாலையை போட்டுக்கோங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறம் மாலையை மாத்திக்கோங்க. சரி. இந்தா விஷால், தாலியை கட்டு. விஷால், விஷால், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இசை, நீ போ. தயவு செஞ்சு எனக்காக ஒரு 2 நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ப்ளீஸ். வாங்க, அதுக்கப்புறம் நீங்க தாலி கட்டிக்கோங்க. இதோ பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? ஸ்ரீஜா, ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட எதுவும் பேசல. விஷால், தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேனே ப்ளீஸ். என்னடா இவ வேற? ப்ளீஸ் விஷால், ப்ளீஸ். ஸ்ரீஜா, ஒரு நிமிஷம் இதை புடி. வேண்டாம் விஷால், போகாத. இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இல்ல விஷால், அவ ஏதோ பிளான் பண்றாளோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நீ தாலியை கட்டு. அவ பிளான் பண்ணி கூப்பிட்டு என்ன ஆக போகுது? நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. ஓகே, அவ என்ன சொன்னாலும் சரி, நான் மனசு மாற மாட்டேன். நான் வந்து உன் கழுத்துல தாலி கட்டுவேன். ஒரு நிமிஷம் இந்த தாலியை புடி. இது புடி. வந்துடுறேன். பாத்துக்கோங்கடா. மச்சான், இவ எப்ப அங்க வந்தா? உனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிறது இவளுக்கு எப்படி தெரியும்? ஏண்டா, நாம யாருக்காவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகும்போதெல்லாம் கரெக்டா இவ வந்து நிக்கிறா. எப்படிரா இதே வேலையா இருப்பாளோ? இருங்கடா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இல்லனா அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவா. வந்துடுறேன். சரிடா மச்சான். நீங்க பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா? இல்லையே, எதை நீ தப்புன்னு சொல்ற? இப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் சொல்றேன். இத பாரு, ஸ்ரீஜா என்ன லவ் பண்றா.
நானும் அவளை மனசார லவ் பண்றேன். 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். நத்திங் ராங் இன் இட். ஓகே? புடிச்சவங்களை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு தெரியாம பண்றதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சீங்கல்ல, உங்க அம்மாவை பத்தி யோசிச்சீங்களா? ஹலோ, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. நான் தாலி கட்டின உடனே ஸ்ரீஜாவை கூட்டிட்டு போய் எங்க அம்மா முன்னாடி நிப்பாட்ட போறது கிடையாது. கல்யாண மண்டபத்துல நீ இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லி நான் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். ஓகே? ஐயோ விஷால், அததான் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் விஷால். நான் நோ சொன்ன பிறகு நீங்க அத்தையை கன்வின்ஸ் பண்ணி ஸ்ரீஜாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்ப ஏன் பண்ணணும் விஷால்? இது அவளோட நம்பிக்கைக்காக தான். இத செஞ்சுட்டா அவ கொஞ்சம் செக்யூர்டா ஃபீல் பண்ணுவா. அதுக்காக தான். அது அவ நம்பிக்கைக்காக தாலி கட்டுறேன். ஓகே? சரி, ஒருவேளை நீங்க தாலி கட்டி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயம் எப்படியாவது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. ஒரு நிமிஷம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாத்தீங்களா? இசை, அதெல்லாம் நான் யோசிச்சுக்கிறேன். நீ கிளம்பு, எனக்கு நேரம் இல்ல, நான் போகணும். ஸ்ரீஜா எனக்காக வெயிட் பண்றான். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஒரே ஒரு செகண்ட் மட்டும் யோசிங்க. நீங்க பண்ண போற விஷயத்தோட பின்விளைவை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா சொல்ற வார்த்தையை கூட மீறக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நீங்க. அவங்களுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றது எவ்வளவு பெரிய டெசிஷன். தன்னோட புள்ள தனக்கே தெரியாம கல்யாணத்தையே பண்ணிட்டான்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. காலம் ஃபுல்லா என் மகன் என்ன நம்பலன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? அப்படி அவங்க இல்லைன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கில்ட்டியா இருக்குமா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்களும் அத்தையும் சகஜமா பேசிக்க முடியும். இன்னொரு விஷயம் விஷால், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் வேண்டான்னு நாமளே டிசைட் பண்ண பிறகு நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன? சோ நான் இத ஒண்ணும் எனக்காக பேசல. அப்புறம் எதுக்காக பேசுற? உங்க அம்மாவுக்காக விஷால். அவங்களோட அன்பான மனசுக்காக மட்டும்தான் பேசுறேன். அவங்க அருமையானவங்க, ரொம்ப மென்மையான மனசு அவங்களுக்கு. அவங்க வேதனையில துடிச்சிட கூடாதுங்கிற அக்கறையில மட்டும்தான் நான் பேசுறேன். நான் வேணா மறுபடியும் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன். உங்க அண்ணனுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் நான் உங்களை விட்டு போயிடுவேன். என்ன பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு நீங்க உங்க அம்மாவை பழி வாங்காதீங்க. பாவம், அவங்க தாங்க மாட்டாங்க. அத்தை ரொம்ப நல்லவங்க. அவங்க தன் பசங்க மேல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை பாழாயிடுச்சுன்னு தெரிஞ்சா அடுத்த செகண்ட் அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும் சொல்லுங்க.